இன்னொரு தெரியுதான், கல் மீது உளி விழுந்தால் சிற்பம், ஓகே, நான் உண்மையில் விழுந்தால் கற்பம். இப்பெல்லாம் பேசலாமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்படி டக்குன்னு அப்படி விளக்கு ஏத்துனா தான் உங்க வீட்டுக்கே அம்சம் கொடுக்குறோங்க. விளக்கு அணைச்சாத்தாமா வம்சமே கிடைக்கும். சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ 50% நோயே வராதான். அப்ப 2 கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுங்க, 100% நோயே வராம போயிடும். இருந்தா தான் பாராட்டிட்டு போயிடலாமா? விங்க ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்க தெருவுல மீனாட்சின்னு ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுது, நீங்க உங்களுக்கு ஓட்ட முடியுதா? அந்த மீனாட்சி நான் தானே ஓட்டுறேன். நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏமா கேட்டுக்கிட்டே இருந்தா உள்ள வாசலுக்குள்ள வர வேணாமா? லெமனை புளிஞ்சவன் ஜூஸோட போவேன், சரி, உம்மனை புடிச்சவன் லூசாயே போவேன். சரி, குரம்பேட்டை பக்கத்துல பல்லாவரம், இதுக்கு மேல பேசினா கல்லாவரம் பாத்துக்க. கொலையும் செய்வாள் பத்தினி. எதை வச்சுங்க இப்படி சொல்றீங்க? உங்க சமையல வச்சுதான். எங்க பெண்கள் நாங்கெல்லாம் நெருப்பு மாதிரி. அதாம ஆண்கள் அணைக்கிறோம். அது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குன்னு ஃப்ரீயா கழட்டி வச்சுட்டு வரோம். அப்ப சுடியார் எதுக்கு? நீங்க காதலிச்சிருக்கீங்களா? காதலிச்சிருக்கேன், பட் காதல அழிச்சது இல்ல. என்னதான் லவ் பண்ணுவாங்க? அப்புறம் என்ன பையனையா லவ் பண்ணுவாங்க? ஏன் பண்ணுவாங்களே? எப்படி? எங்க அக்கா ஒரு பையனை தான் லவ் பண்ணாங்க. காதல்ங்கிறது ஒரு சுகமான வழி. சுகமான வழி இல்ல, அது சுடுகாட்டுக்கு போற வழி. காதல் கெட்ட வார்த்தை அல்ல, 2 மனங்களை தொட்ட வார்த்தை. தொட்ட வார்த்தை அது போலீஸ் செல்வே 2 விட்ட வார்த்தை. நல்லா எப்பேற்பட்ட பேச்சாளி தெரியுமா? பேச்சாலியா? ஆமா, ஏதோ பெரிச்சாலி சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. வயித்துல இருந்து ரொமான்ஸ் பண்ணி அடி வயித்துல வந்தா வாமிட். லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப். கல்யாணம் பண்ணனும் இளவட்ட நினைச்சீங்கன்னா உடனடியா கல்யாணம் பண்ணிருங்க. ஏன்? அதுக்கு ஒரு நெட் எக்ஸாம் வச்சு அதுல பாஸ் பண்ணா தான் கல்யாணம்னா போச்சு. லவ் பண்ணி காதல் பண்ணி நான் கருப்பு பண்ணி வெள்ளை பண்ணி பாத்திருக்கேன். விஜய் இல்ல தளபதி விஜய், உங்களுக்கு தான் தலைவாசல் விஜய் அதிகம். லவ் பண்ண நீங்களே அழகாயிருவீங்க. நான் அழகாயிருவேன். நீங்க அழகாகிறது உங்களுக்கே தெரியும், அசிங்கப்படுற ஊருக்கே தெரியுமே. அஜித் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு நீங்க சாலினி மாதிரி இருக்கு, சாணி அல்ற மாதிரி இருந்தா எப்படி கிடைக்கும்? போகும்போது எந்த பொம்பளையாவது துப்பட்டா போட்டு போறீங்களா? உங்களுக்கு அங்கங்க தேடினா 6 மாதத்துல ஒரு வேலை கிடைக்குது. 6 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு கடையில சேலை கிடைக்க மாட்டேங்குது. இத்தனை விரதம் நீங்க இருக்க வேணாமா? ஆம்பளை சந்தோஷமா இருக்கு, ஒரு நாள் மௌன விரதம் இருக்குமா? போதுமா? பைல்ஸுக்கு என்ன வித்தியாசம்? என்ன? இந்த பைல்ஸ் உட்கார்ந்து பாக்குறோம், அந்த பைல்ஸ் பார்த்து உட்கார்றோம், அவ்வளவுதான். சன்னில் இன்கம் தான் போடு. ஏன்னு கேளு. ஏன்னா அவங்க தான் இழுத்து மூட மாட்டாங்க. கம்பெனி ஆதார் கார்டு போட்டோ அனுப்புங்க, உங்களுக்கு ஜென்மத்துக்கு கல்யாணம் ஆகாது. எனக்கு கல்யாணம் ஆச்சு, பரதேசா போய். ஆம்பளை பையன் பிறந்திருக்கியா? ஸ்வீட் எடுத்துக்கோங்கயா. காட்புலிஸ் நீ யார் மேல சந்தேகப்பற நோட்ல எழுதி வச்சிருக்கோம். காக்க பெண்கள். ஆமா. ஆனா அந்த எல்லையை காக்க எங்க ஆண்கள். இவ்வளவு ஓட்டினாலும் உங்களை கட்டி வாழ்க்கையை ஓட்டுறோம் பாருங்க, எங்களுக்கு எவ்வளவு சிரமம். புரட்டி செலக்ட் பண்றதுனால கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். ஏன் வீட்டுக்காரன் போட்டு எடுத்துருக்கா? எங்க கல்லநோட்டு கேசஸ்லாம் உள்ள புடிச்சு வச்சிருக்கேன். யாருமா கல்லநோட்டு கேஸ்? சார் ஆலந்தூர் ஆதிமூலம். அவனுக்கு உள் மூலம்ல இருந்துச்சு. பேசாம போறியா? அப்ப ஆரியா? ஏய் இது யாரியா? சரி வீட்டுக்காரர் கேட்ட, ஏய் நடி ப்ளவுஸ்ல 2 கயிறு தொங்குது, உனக்கு மட்டும் டவுஸ்ல 2 கயிறு தொங்குது. பழங்களும் காய்கறி வேணா சமையல் போறாங்கன்னு அர்த்தம். இப்ப பேசியல் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஹலோ எவ்வளவு செலவு? 5000 10000 கேட்பாங்க. 1 ரூபா பிளேட்ல கரெக்ட் நீ திருப்பி இருந்த தாடிய. நாங்க தான் ஃபயர் தெரியுமா? ஃபயர். ஆமா. ஓ மொச்ச பேரா தட்ட பேரா? லட்டு மாதிரி வரங்க. லட்டு மாதிரி வரீங்க, ஆனா குடும்பத்தையே பூந்தியாவுல நொறிக்கிறீங்க. காதல்ன்றது சுருக்கமா சொன்னா சாணியை மிதிக்கிற மாதிரி. சரி. தேவைன்னா கல்யாணம்ன்றது ஆணியை மிதிக்கிற மாதிரி. அதனால பெண்கள். இப்ப பாருங்க பெண்கள் பின்னால சண்டை. நெச ஆசாரி கூட்டு வந்து நில வச்சிருப்பீரு, மறுநாள் வந்து அதனால வார்னிஷ் தடவிட்டு போறேன். ஒரு ஆள் வந்து ஸ்கிரீன் மாட்டி விட்டு போறேன், தேவைன்னா ஓபன் பண்ணிக்க க்ளோஸ் பண்ணிக்க. கயிறு அங்குள்ள கம்பியில கட்டி விட்டு போயிட்டேன். இவர் இறங்கி போயிட்டார், டவுசர் அங்கேயே இருந்திருக்கு. காலைல டிரைவர் போன் பண்ண, என்ன டிரைவர் என்ன டவுசர் போகுது, அதை போட்டு தான் போட்டுக்கிட்டு நல்லா காத்தோட்டமா இருக்கே அப்படி. என்ன சார் இவ்வளவு பெரிய வலையோட வந்திருக்கீங்க? சார் இது சாதாரண வலை இல்ல சார், நாங்க திருடர்களை வலை வீசி பிடிக்க போறோம் சார். அதுக்காக பாக்கெட்ல ஒருத்தன் பிளேட் போட்டா. என்ன சார் சொல்றீங்க? நான் பாட்டு பிளேட் எடுத்து வெளிய போட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பொறி எதுக்கு சார்? ஏமா பொறி வச்சு பிடிக்கணுமா? கைதில வந்து பொறி வச்சு பிடிக்கணும். பிடிக்கிறப்ப நம்ம லேசர் செய்ய கூட கெச்சு போட்டு தான் பிடிக்கணும். ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னைக்கு திருடனை புறம் கூண்டோட பிடிச்சிட்டோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.